ஸோ இங்கே நான் ரெடி பண்ணிக்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் சென்சார் யூஸ் பண்ணி ஒரு அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிறது ESP32 பஸர், அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், I2C LCD டிஸ்பிளே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து நார்மலாக ப்ரொடக்ஷன் மோடில் இருக்குது. இப்போ நான் ஸ்கேன் ஃபிங்கர்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஃபிங்கர்னு ஷோ ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு ஃபிங்கர் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா, இந்த இடத்துல ஃபிங்கர் ப்ளேஸ் பண்ணுறேன். சேவிங் ஃபிங்கர் அப்படின்னு வருது, ரிமூவ் ஃபிங்கர் அப்படின்னு வருது. திரும்பி நான் ப்ளேஸ் ஃபிங்கர் வைக்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆயிடுது. இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா நேம், அதுக்கப்புறம் வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு ப்ரொஃபைல் கொடுத்துட்றேன். ஓகேவா, இப்போது நான் ப்ரொஃபைலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். திரும்பி ப்ரொடக்ஷன் மோடுக்கு போயிடுச்சு. இப்போ நான் வந்து இன்னொரு ஃபிங்கர், ராங்கான ஃபிங்கர் வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு பர்சன், அதே மாதிரி நம்மளோட டேஷ்போர்ட்லேயே அன்ஆத்தரைஸ்டு பர்சன் டிடெக்டட் அப்படின்னு வந்துடும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வர சாட்டர்டே கண்டக்ட் பண்ண போகிற கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க.